ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நல்லா ஜில் சூப்பராக கொள்ளையில் காற்றடிக்குது பாருங்கள். நல்லா ஜாலியாக ஒரு கட்டில் போட்டு உக்காந்துருக்கேன். இப்போ மீன் வாங்கியாந்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இப்போ என்ன மீன் வாங்கியாந்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இதோடு முடிச்சுக்கோங்க. இனிமேல் 30 நாள் சென்று தான் புரட்டாசி முடிஞ்சு தான் இனிமேல் நம்ம வீட்டில் மீன் குழம்பு. இன்றைக்கி அதனால சூப்பரான மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்துடலாமா மீனே? வவ்வா மீனுப்பா, சூப்பர் மீன். ஆனால் விலை தான் அதிகம். அது ஒரு முள்ளு எதுவுமே இருக்காது, அப்படியே நல்லா சாப்பிட்லாம். மாங்காய் போய் ஒன்று வாங்கிட்டு வந்தது திலகாவத்தில் வச்சு சாப்பிட்றலாம். மாங்காய் போட்டு அருமையாக மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். சூப்பரான மீன், முள்ளு எதுவுமே இருக்காது. இந்த நடுமுள் ஒன்று தான் இருக்கும். அருமையாக நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போ வாங்க அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். சுத்தமாக பளிச்சுன்னு பால் மாதிரி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இன்னும் 2 கழுவி கழுவிட்டு எடுத்துகிட்டு போய் சமைச்சிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு போதும், கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறோம். போ. இப்போ மீனெல்லாம் கழுவிட்டு வந்து முடிச்சுட்டேன்னா இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, மீன் வறுக்கிறதுக்கு மீனை பெசரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா குழம்பு தளிச்சுடுவோம். மீன் வறுக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் பூ எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் பூ எடுத்துருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுக்கு சோம்பா ஜீரகமாக வேறு எதுவுமே சில்லறை ஜாமானே வேணாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லேயே எல்லாம் இருக்கும், மல்லித்தூள்லேயும் இருக்கும். அதனால் நம்ம வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம தேங்காயும் இந்த சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டு கடைசியில் ஒரு சுற்று சின்ன வெங்காயத்தை போட்டு நரப்புறன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு சின்ன தக்காளியில் ஒரு பாதி தக்காளி இதையும் அதோட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு வந்து புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். பாக்கியெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுட்டேன். இந்த மீனுக்கு கரெக்டான புளியை எடுத்து நல்லா இவ்வளோ புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் வடிகட்டி. நான் எப்பயுமே எல்லாத்தையும் போட்டு கரைச்சி தான் தாளித்து ஊற்றுவேன். அது மாதிரியே செஞ்சிடலாம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தூள் தான். ஒரு 2 ஸ்பூனு மல்லித்தூள். எப்படி இருக்குது பாருங்கள் மல்லித்தூள், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு வாசமாக அப்படி இருக்குது இந்த மல்லித்தூள். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து அந்த வெள்ளை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பை போட்டுடலாம். தேவையான உப்பை போட்டுருவோம். இப்போ நல்லா தக்காளியெல்லாம் நல்லா உடச்சிட்டு கரைச்சி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு தாளிச்சு விட்ட வேண்டியதான். இதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு தாளிச்சு விட்ட வேண்டியதான். அப்புறம் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் இப்போ வாங்கி காய வைக்க போகிறேன். நாளைக்கு நாள் வச்சு காய வச்சேன்னா அது ஒரு 4-5 நாள் காய வச்சு அரைப்பேன். ஒரு 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு அரைச்சிடுவேன். காய வச்சு அவங்க ஒரு 15 தேதிக்குள்ளே நாளைக்கு புரட்டாசி ஒன்றா ஒரு 15 தேதிக்குள்ளே அரைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்களா. தமிழுக்கு புரட்டாசி 15க்குள்ளே அரைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் வேணுங்கிறவங்க மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மற்றபடி வத்தை வடவம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன். மழைக்காலம் வரப்போதா, அதனால் எல்லாமே வத்தை வடவம் கத்திரிக்காய் வத்தை அனைத்து பொருளுமே ஸ்டாக் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தீபாவளிக்கு உள்ள பொருளுக்கு முறுக்கு மாவு, அதிரச மாவு, கெட்டி உருண்டை மாவு, சீப்பு முறுக்கு மாவு, கடலை மாவு இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து 10 நாளைக்கு முன்னாடிலேருந்து அதெல்லாம் வாங்கி, அதனால் உங்களுக்கும் வேணும்னா நான் ரெடி பண்ணிடுறேன். நீங்களும் வாங்கி 2 மாதம் மழை பெய்யுமா, நீங்களும் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடுவோம் வாங்க. இப்போ குழம்புக்கு எல்லாமே நான் மஞ்சள் தூள் போடலை. நம்ம மஞ்சள்லாம் அதில் மல்லியிலே சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். எல்லா பொருளுமே சேர்த்து தான் அரைச்சிருக்கணும். அதனால் ஒன்றுமே போடலை. உங்களுக்கு மஞ்சள் வந்து கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ இந்த மீனை வறுத்து பெசரி வச்சிடலாமா? இதுக்கு என்னென்ன ஜாமான் இங்கே பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பத்தாது, 1.5 ஸ்பூனு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் வெங்காயம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி போட்டு அரைச்சோமா அது. இப்படி செஞ்சோம்னா தாங்க இதில் நல்லா பெசறினது மாதிரி நம்ம பெசரி வச்சுட்டோம்னா
ஒரு அரை மணி நேரம் சென்று வறுத்தோம்னா உப்பெல்லாம் போட்டு அமுக்கி வச்சிடணும் பெசரி. ஒரு அரை மணி நேரம் சென்று வறுத்தோம்னா நல்ல மொரமொரமொரன்னு சூப்பராகவும் இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரேவி மாதிரி கிடைக்குமா அதில். அந்த சாந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் அந்த மாதிரி தேங்காய் வெங்காயம் அரைச்சி போட்டு செய்வேன். உப்பு எடுப்பா. தேவையான உப்பையும் போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். புரட்டாசி மாதங்கிறதெல்லாம் ஒன்றும் இது இல்லைங்க. அது வருஷம் இருந்து பழகி போயிட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஒரு மாதம்லாம் அது ஓடுற ஓட்டம். இருந்தாலும் வாரத்தில் ஒரு 4 நாள் விரத நாளாக வந்துடுதா, வியாழன் வெள்ளி சனி ஒரு 2 நாள் சாப்பிடுவோம். அது ஒரு மாதம் ஓடியே போயிடும். நீங்களாம் யார் யார் புரட்டாசி மாதம் விரதம் என்ன செய்வீங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ புரட்டாசி மாதத்தை ஓட்டுறதுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்ன நான் செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பாட்டுக்கு புரட்டாசி மாதம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி, மீன் இந்த மட்டன் சிக்கன் இதெல்லாம் இல்லாமல் என்ன செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா புரட்டாசி மாதத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். புரட்டாசி மாதத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்ன நம்மளாம் தொட்டுக்கிறதுக்கு நான் செஞ்சு வைக்கிறேன்னு காட்டுறேன். சூப்பராக மீன் என்ன கறி என்ன அழகாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டங்கள் செய்ய போகிறேன். நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். பக்கமாக ஒரு அரை மணி நேரம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு நல்லா சூடாகட்டும். புரட்டாசி மாதம் என்ன விரதமானு கேட்டிங்கன்னா விரதம்லாம் இல்லைங்க. நாங்கள் அம்மா வீட்டில் விரதம், சின்ன பிள்ளையில அம்மா வீட்டில் கல்யாணம் பண்ணுறவங்களையும் அம்மா வீட்டில் விரதம் இருந்தோம். நாங்கள் கல்யாணம் பண்ணி போன இடத்துலலாம் இப்போ எங்கள் வீட்லேயும் விரதம் இல்லை. இப்போ எங்கள் தங்கச்சி வீட்லேயுமே அவங்க வீட்டிலலாம் விரதம் கிடையாது. அம்மா வருவாங்க போவாங்க, அம்மா அப்பா வருவாங்க போவாங்க, ஏதோ ஒரு காப்பி இப்படி குடிப்பாங்க. சாப்பிடலாம் மாட்டாங்க. அந்த 30 நாள் நம்ம வீட்டிலலாம் காப்பி குடிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு தண்ணி இனி குடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த 30 நாளைக்கு சாப்பிட்றது கிடையாது. இப்போ அம்மா வேறு இங்கேயே இருக்காங்களா தங்கச்சி வீட்லேயே. அதனால் அவங்க சுத்தமாக 30 நாளைக்கு நாங்களும் சாப்பிட மாட்டோம், எங்கள் தங்கச்சி வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்களும் அதே மாதிரி பழகிட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கள் பொண்ணு வீட்டில் எல்லாமே விரதம் தான். எங்கள் பொண்ணு வீட்டில் எல்லாமே பிள்ளைங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருது போகுது பார்க்குறீங்கல்ல. அதனால் சுத்தமாக நாங்கள் விட்டுட்டோம், அவ்வளோதான். நாங்கள் விரதம் கிடையாது. நல்லா ஒரு ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன், ஏன்னா நைட்டோட தீந்தணும். எங்கள் வீட்டில் எப்போயுமே மீன் குழம்புனா மக்காநாடு இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு சேர்த்துடலாம். எப்பயும் போல தான், நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். நாட்டு மாங்காய், ஒரு சின்ன மாங்காய் ஒன்று எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றி மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும், அப்புறம் காட்டுறேன். சூப்பராக மாங்காயெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போடையில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இறக்க போயில காட்டுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் நான் வறுக்கிறதுக்கு ஒரு ஈடு வறுத்து எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோசைகளில் தான் நான் வறுத்து எடுப்பேன். தோசைகளில் வறுத்து எடுத்திங்கன்னா தான் நல்லா உடையாமல் சூப்பராக வரும். எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு நான் காமிப்பேன். இப்போ சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து முட்டை ஆம்லேட் போட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்த்துடலாம். சாதம், இங்கே பாருங்கள், மீன் பாருங்கள், சூப்பராக வவ்வா மீன் வறுவல் இதில் ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் ஆம்லேட்டில் ஒன்று வச்சுக்கலாம்.
மீன் குழம்பு. அவ்வளோதான். இன்னையோட மீன் குழம்பு கவிச்சி குழம்பு இன்னையோட முடிச்சுக்கணும். அப்புறம் இந்த தின்னு பிடிக்கிறவங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா நாளைக்கு சமைப்பாங்க. புரட்டாசி மாதம் பிறந்தோன்னே ஒரு வாட்டி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. புரட்டாசி முடியும் போது ஒரு வாட்டி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நம்மளுமே அப்படி தானே. அதனால் நான் நாளைக்கெல்லாம் சாப்பிடல. நான் புரட்டாசி முடிய போகும்போது லாஸ்ட்டில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்குவேன். அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுமா. சுத்தமாக 30 நாளைக்கு விரதம் இருக்கக்கூடாதான். விரதம் சாம்பிராணி போடாதவங்க. அதனால் அம்மாலாம் 30 நாளைக்கு தான் விரதம் இருப்பாங்க. நல்ல பாத்திரம் மண்டம்லாம் எல்லாமே மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக அவங்கெல்லாம் அப்படி தான் விரதம் இருப்பாங்க. நம்ம அம்மாவுக்காக தான் அம்மாலாம் வர்றாங்க போகிறாங்க. எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து வர்றாங்க போகிறாங்க தான் நம்ம 30 நாளைக்கு விரதம் இருக்கிறோம். அதனால் இப்போ நாளைக்கு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. நாங்கள்லாம் நாளைக்கு சாப்பிடல. புரட்டாசி முடியும் போது ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.